வணக்கம். ஆ போன வீடியோல வந்து நம்ம 3 முடிச்சு படத்த பார்த்திருந்தோம் இல்லையா? அப்போ வந்து சொல்லியிருந்தேன். அவர்கள் திரைப்படத்த பத்தி அடுத்த வீடியோல வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன். ஒரு 2டே 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பரவால்ல. அடுத்த வீடியோல நம்ம பேசப் போற படம் வந்து என்ன அப்படின்னா, புவனா ஒரு கேள்விக்குறி. அந்த படத்த பத்தி தான் அடுத்த வீடியோல வந்து பேசப் போறேன். அதுக்கு அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? தலைவரோட கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உங்க லைஃப்ல எங்கேயாவது சந்திச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறத பத்தி சிம்பிளா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அந்த கமெண்ட் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம அவர்கள் மூவி அதுல வந்து தலைவர் வந்து நடிச்சிருந்தாரு. ஒரு வில்லன் கேரக்டர் தான். அத பத்தி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்னலாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது கூடவே நம்ம விமர்சனத்தையும் நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி சேட் அப்படிங்கிற ஐடியில இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வில்லன் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்காங்க. அது அ எப்படி நடிச்சாலும் இவருக்கு வந்து நம்ம ஹார்ட் வந்து அவருக்கு தான், தலைவருக்கு தான் அப்படின்ற மாரி, வில்லனா இருந்தாலும் ஹார்ட் அவருக்கு தான் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல வில்லனா நடிச்சதே அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களான்னு தெரியல. என்ன இருந்தாலும் வந்து ஹார்ட் தலைவருக்கு தான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ வில்லன் போட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததா வந்து நம்ம ரஜினி மல்லீஸ்வரன் சார் அவர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னன்னா, நெறைய கமெண்ட்ஸ் வரவே இல்ல. வீடியோ ரீச் ஆகலையா? இல்ல வந்து யாரும் கமெண்ட் போடலையா? இல்ல இந்த படத்துல வந்து ஒரு சின்ன கேரக்டர்ன்னு சொல்ல முடியாது. அதாவது என்னது முக்கியமான கேரக்டரா இல்லாம ஒரு மாரி ஒரு சாடிஸ்ட் மாரி நடிச்சிருந்தாங்க. ஒரு மாரி கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அதனால யாரும் கமெண்ட் பண்ண விரும்பலையா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பரவால்ல. இவங்க வந்து தெளிவா நம்மளுக்கு மல்லீஸ்வரன் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அத படிச்சுட்டு நம்மளுடைய விமர்சனத்த ஷேர் பண்ணிக்கலாம். ஆ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருமை நன்றிகள் சகோதரி. அவர்கள் படத்தில் தலைவர் பெயர் ராமநாதன். வில்லத்தனமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். நடிகை சுஜாதா அவர்கள் தலைவருக்கு மனைவியாக நடித்திருப்பார். தலைவருக்கு மனைவி மீது சந்தேகம் வந்து இருவரும் பிரிந்து விடுவார்கள். பிறகு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொன்றும் நடக்கும். அதை சுஜாதா அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். இதுதான் கதை. இன்னும் விரிவாக சொல்லலாம். படம் அருமையாக இருக்கும். நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த படத்த வந்து நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். ஆனா வந்து அதுல இருக்கிற மாரி கேரக்டர்ஸ நெறைய நம்ம வந்து லைஃப்ல சந்திக்கும்போது, இப்படிலாமா கூட இருப்பாங்க? அப்படின்னு எல்லாம் யோசிக்க தோன்ற மாரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது, அதுல வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நம்ம இப்போ கூட இந்த ஜெனரேஷன்ல கூட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து இந்த கல்யாணத்துல பாதிக்கப்படுறது வந்து பெண்களாகத்தான் இருக்கும். நான் வந்து கவுன்சிலிங்லயே நெறைய பேர் பார்த்திருக்கேன். ஃபேமிலி கவுன்சிலிங்ல. அ பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் பாதிக்கப்படவே இல்லன்னு சொல்லல. பாதிக்கப்படுறாங்க. ஆனா இந்த மாரி வந்து இந்த மென்டல் டார்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி குடுக்குறது வந்து அது வந்து பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அதுவும் கணவன் அப்படிங்கிற ஒருத்தர தான் முழுமையா நம்பி இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அந்த யார நம்பி போறோமோ அவங்களே வந்து ஃபால்ட்டா இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன செய்றது அப்படிங்கிறதே தெரியாது. கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு அந்த வயசுல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது நம்மளுக்கு. எவ்வளவுதான் போல்டான லேடியா இருந்தா கூட அந்த ஒரு இடத்துல வந்து உடைஞ்சு தான் போயிருவாங்க. அதுக்கப்புறமா வரும்போது நான் கவுன்சிலிங்ல என்ன சொல்லுவேன்னா, முதல்ல உங்க மைண்ட் வந்து கிளியர் பண்ணுங்க. அப்புறம் நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த அடிய எடுத்து வைங்க. அப்பதான் வந்து அது ஒரு தெளிவான ஒரு பாதையா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். முக்கியமா சமுதாயத்த பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் நம்மளுக்கு தான் தெரியும். மத்தவங்களுக்கு தெரியாது. சோ அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது, நீங்க உங்கள நெனச்சு, உங்களோட லைஃப் நெனச்சு எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம 4 செவுத்துக்குள்ள நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத பத்தி இந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. வெளியில எப்படி இருக்காங்க? அனுசரிச்சு போறாங்களா? ஒரு பொண்ணா இருந்தா குடும்பத்த அனுசரிச்சு போய் தான் ஆகணும். இப்ப புகுந்த வீட்டுக்கு போனா அங்க தான் இருந்தாகணும். அங்க தான் செஞ்சாகணும். அப்படின்னு சொல்றவங்க தான் இன்னுமே அதிகமா இருக்காங்க. அதனால சொன்னேன். மத்தபடி இந்த படத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா, அந்த மாதிரியான ஒரு அ பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஒரு கேரக்டர் தான். நம்ம தலைவர் அவர்கள் வந்து உங்க சொன்ன மாரி ராமநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் பேர் வந்து அனு. சுஜாதா அவர்கள் தான் அந்த அனு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர அவங்களுக்கு காதலனாக நடிக்கக்கூடிய பரணி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறம் நம்ம உலகநாயகன் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஜானி அப்படின்னு ஒரு கேரக்டர். அவங்க ஜூனியர் ஜானியாகவும், சீனியர் ஜானியாவும் நடிச்சிருப்பாங்க இதுல. அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஒரு ட்ராக் மாரி இருக்கும். நல்லா இருக்கும்.
அண்ட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவரே தான் வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாரு. அதுவரைக்கும் வந்து அவங்க நார்மலா இருக்கிற மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, சில கேரக்டர்ஸ்க்கு வந்து தங்களுடைய மனைவிக்கு வந்து ஏற்கனவே காதலன் இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே, இவங்க ஒரிஜினல் கேரக்டரே மாறி போயிடுது அது. அந்த சந்தேகமா, இல்ல வந்து ஏமாற்றமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதோடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாரி வித்தியாசமா மாறிடும். எதுக்கெடுத்தாலும் அத சொல்லி காமிக்கிறது, எதுக்கெடுத்தாலும் குத்தி காட்டி பேசுறது. அந்த மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. சோ அதுதான் வந்து இந்த கேரக்டருமே. ஆ ஸ்டார்ட்டிங்ல அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கேரக்டர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த கதையில நம்மளுக்கு காமிக்கல. சோ இந்த கேரக்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சேஞ்ச் ஆச்சா? இல்ல முன்னாடியே அப்படிதான் இருந்ததா? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. இன்னொரு பொண்ணும் வந்து ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடநாட்டு பொண்ணு வந்து நிக்கும். சோ அப்ப பார்க்கும்போது தான், ஓ! இது ஒரிஜினலாவே இந்த கேரக்டர் இப்படிதான் போல இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அதுலயும் சில டவுட்ஸ்லாம் இருந்தது. அதாவது என்ன அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஒரு மாரி பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஏன் அப்டின்னா, அ இவங்க ஏற்கனவே இன்னொருத்தவங்கள லவ் பண்ணியிருக்காங்க அப்டிங்கிறது தெரிய வரும் பொழுது, அத சொல்லி காமிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு என்ன அப்டின்னா, அவங்க செய்ற எல்லா விஷயத்திலயும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே உன் மூஞ்சி மாரி இருக்கு, உன் மூஞ்சி மாரி இருக்கு, நல்லாவே இல்ல. அப்டிங்கிற மாரி உன் மூஞ்சே நல்லா இல்ல, நீ செய்ற விஷயமும் உன் மூஞ்சி மாரி தான் இருக்கு அப்டின்ற மாரியே சொல்லி காமிச்சு பேசிட்டு இருப்பாங்க. சோ இப்படியே தான் போகும் அந்த கத. அதாவது என்ன அப்டின்னா, இப்ப நிகழ்காலத்துல என்ன நடக்குது? ஒரு வேலைக்கு வருவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு விஷயமா நடக்கும். ஒரு ஆண்களும் ஒரு ஒரு மாரி பிஹேவ் பண்ணும்போது, அத பார்க்கும் பொழுது, இதே மாரி நம்ம கணவர் நடந்தப்போ, நம்ம கணவர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணாங்க? அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து இவங்களுக்கு வரும். ஸோ அப்படியே வந்து நிகழ்காலமும், இறந்த காலமும் அப்படியே மாத்தி இப்படி வந்துகிட்டே இருக்கும் கதையில. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க விவாகரத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. வந்துட்டு இங்க இவங்க இருக்கிற ஆபீஸுக்கு இவங்க இருக்கிற ஆபீஸ்க்கு அவர் வந்து ஏரியா மேனேஜரா அவங்க கணவரே வந்துருவாரு. இவங்க குடி போற அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே அவங்க காதலனும் வந்துருவாங்க. அந்த வீட்டு ஓனருமே வந்துட்டு இவங்கள காதலிப்பாங்க. சோ 3 பேர் இருக்கிறாங்க. மேல் ஒரு ஃபீமேல் வந்து எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு கதையா தான் இத வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு உடம்பு முடியாம போகும் பொழுது, இவங்க 3 பேருமே வந்து பார்த்துப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு பாட்டு உண்டு. அந்த பாடல் வரிகள் நல்லா இருக்கும். "அங்கும் இங்கும் பாதை உண்டு. ஏன் இன்று எந்த பக்கம் நீ இன்று" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் வரும். அ இது வந்து கேட்கும்போது நம்ம லைஃப்ல நெறைய நேரம் இந்த இந்த பாடல் வரிகள் நம்மளுக்கு வந்து பொருந்துதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு வந்து வரிகள் வந்து அவ்வளவு அருமையா எழுதியிருப்பாங்க. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள பத்தி விமர்சனம் பண்றதுக்குலாம் எனக்கு தகுதி கிடையாது. நல்லா இருக்கு. எனக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான். அப்புறம் வந்து பார்த்தோம்னா, தலைவருடைய கேரக்டர் வந்து என்னன்னா, அவங்க வந்து காதலன கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ரீமேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த கேரக்டர் என்ன பண்ணும்னா, "நீ அவனையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. என் கூட வாழ்ந்தா என் கூட வாழு. இல்லன்னா எவன் கூடயும் வாழக்கூடாது." அப்படிங்கிற மாரி போயிட்டு, அந்த லவ்வையும் கெடுத்து விட்டுட்டு, அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, இன்னொரு பொண்ணு பார்த்து அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. அவன் தனியா இருந்தா தான் நீ கல்யாணம் பண்ணுவ. அவன நான் இன்னொருத்திய கூட சேர்த்து வச்சுர்றேன். நீ எப்படி போய் அவன கல்யாணம் பண்ணுவேன்னு பார்க்குறேன். அப்படிங்கிற மாரி ஒரு மாரி போகும். ஒரு மாரி அந்த வச்சு செய்ற இப்ப நம்ம கடவுள்லாம் நம்மள இப்ப வாழ்க்கையில வச்சு செய்றாருல்ல. இப்ப வந்து 2025 பொறந்து ஒரு 3 மாசம் தான் போயிருக்கு. என்னடா இப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இது எப்பலருந்து நடக்குன்னா, பொறந்ததுலருந்தே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த 2020 அப்படின்னு ஒரு வருஷம் வந்தது. அந்த வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமும் போன வருஷமே பரவால்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. 2021 வந்தது. 2020யே பரவால்லப்பா அப்படின்னு சொல்லும். 2022 ஐயோ 2021 பரவால்லப்பா அப்படின்னு. இந்த வருஷம் பிறக்கும்போது எனக்கு வந்து நான் என்ன நினைச்சேன்னா, 2025 வரும்போது 2024 பரவால்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மாசத்திலே ஆரம்பிச்சிடுச்சு. 3 மாசம் வச்சு செஞ்சுச்சுங்க. இப்ப ஏப்ரல் வந்துருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சோ அது மாதிரி தான். கடவுள் வந்து நம்மள வச்சு செய்ற மாரி, இந்த ராமநாதன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த அனு அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து வச்சு செய்ற ஒரு படம் தான் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா
ஃபர்ஸ்ட்டே இவரே விரும்பி போய் தான் கல்யாணம் பண்றாரு. அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்பாரு. பொண்ணு கேட்டு இந்த மாரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணமும் பண்ணிருவாரு. ஆனா, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 15 டேஸ் வந்து டைம் வேணும். இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றதுக்கு. ஹீரோயின் கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. சொல்லும்போது, இந்த மாரி எனக்கு ஒரு காதலன் இருந்தாரு. நான் இவ்ளோ நாளா லெட்டர் போட்டேன், ரிப்ளே வரல. கடைசியா ஒரு லெட்டர் போட்டு பாத்துக்கிறேன். அவர்கிட்ட இருந்து ரிப்ளே வந்துச்சுன்னா, நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இல்லன்னா வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்டின்ற மாரி பேசுறாங்க. சோ அங்கேயே வந்து இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசிச்சே அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வராது. கல்யாணமும் பண்ணிருவாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறமும் கூட இவங்க வந்து ஒரு மாரி மென்டல் டார்ச்சர் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு தாங்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு டான்ஸ்ல வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு பொண்ணா இருப்பாங்க. ஒரு டான்ஸரா இருப்பாங்க. சோ அதுவும் இவருக்கு பிடிக்கல. நீ வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. விட்டுட்டு நான் வீட்லயே இருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நான் வீட்லயே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமும் அதே டார்ச்சர் தான். இதுக்கு நான் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாரி இதுக்கு நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பேனே. இப்ப டார்ச்சர் பண்றியே வெளிய போய் கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணிட்டு வருவேனே. என்ன இப்படி வீட்ல உட்கார வச்சு திருப்பியும் டார்ச்சர் தானே பண்ற? அப்படிங்கிற கேட்கிற மாரி அவங்களுக்கு வந்து கோவம் வந்துரும். கோவம் வந்துட்டு சரி அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ அவங்க ராமநாதன் கேரக்டர் தான் வந்து சொல்லுவாங்க. "இப்படியே பேசிட்டு இருந்தா உன்ன விவாகரத்து பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே அனு கேரக்டர் சொன்னாங்க, "அப்பாடா! நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க நீங்க நல்ல வார்த்தை பேசுறீங்க. முதல்ல அத தயவு செஞ்சு பண்ணுங்க" அப்படின்னு சொல்ற மாரி அனு கேரக்டர் வந்து பேசும். அது வந்து பேசினதுக்கு அப்புறமா விவாகரத்து அப்ளை பண்ணி 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அவர் வந்து என்னன்னா, இந்த அம்மாவ நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அது வந்து நமக்கு அந்த சீன்லாம் காமிக்கல. ஆனாலும் கூட அந்த கேரக்டர் வந்து ஒய்ஃப் கேரக்டர் வந்து நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இருந்து இவங்க இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அவங்க ஆபீஸ்ல இருந்து இந்த ஆபீஸ்க்கு வந்துட்டு, இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த கல்யாணத்தையும் கட்டு விட்டுறது. கட்டு விட்டுட்டு கல்யாணமா பண்ணிக்க போறேன் இரு. நீ ஃபர்ஸ்ட் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ம், உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது இவரே போய் வந்து அவங்கள வந்து பார்த்துப்பாங்க. கடைசில வந்து டாக்டர் வருவாரு. டாக்டர் வரும்போது 3 பேர் இருப்பாங்க வீட்ல. 3 பேர்ல வந்து நம்ம உலகநாயகன் கேரக்டர் வந்து எப்பவுமே வெளியில தான் இருக்கும். ரூம்குள்ள வராது. ஹால்ல தான் இருக்கும். அது குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டர். அண்ட் இந்த லவ்வர் அண்ட் ஹஸ்பண்ட், எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க. சோ இவங்க தான் எக்ஸ் லவர் அண்ட் எக்ஸ் ஹஸ்பண்ட். சோ இவங்க வந்து 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி வந்து விழுந்து விழுந்து அவங்கள வந்து பார்த்துக்குவாங்க. டாக்டர் வந்து கேட்பாரு. யாருப்பா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்பாரு. உடனே 2 பேருமே ஒரு ஒரு செகண்ட் சைலண்டா இருப்பாங்க. நான் இன்னும் கல்யாணம் பண்ணல. நான் எப்படி ஹஸ்பண்ட் சொல்றது? அப்படின்னு இவரு சைலண்டா இருப்பாரு எக்ஸ் லவரு. எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து நான் தான் விவாகரத்து பண்ணிட்டேனே. நான் எப்படி ஹஸ்பண்ட்ன்னு சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருப்பாரு. ஆ டக்குன்னு வந்துட்டு அந்த எக்ஸ் லவர் வந்து என்ன சொல்றது? இவர் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒதுங்கி போயிருவாரு. சோ அவரு சொன்னதுக்கு அப்புறமா டாக்டரும் வந்துட்டு இந்த மாரி பார்த்துக்கோங்க. இந்த மாரி டேப்லெட்லாம் குடுங்க, வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிருவாரு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க ஒய்ஃப் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிருவாரு. சோ அந்த ஒரு சீன் தான். அந்த சீனுக்காகவே அந்த கேரக்டர் வந்து அவ்ளோ உழைச்சது அப்படின்னு சொல்லலாம். மிஸ்டர் ராமநாதன் கேரக்டர் வந்து அந்த சீனுக்காக தான் அவ்ளோ உழைச்சது. நான் இருக்கேன். வேற எவனும் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்ற மாரி எல்லாருக்குமே இருக்கும். ஒரு நல்ல பையனா இருந்தாலும் சரி, கெட்ட பையனா இருந்தாலும் சரி, இல்ல அது நல்ல பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட பொண்ணா இருந்தாலும் சரி. கல்யாணம் பண்ணிட்டோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்னு ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிற நினைப்பு வந்துடுச்சுன்னா, மத்தவங்க யாரையும் வந்து நம்ம வந்து விட்டு குடுக்க மாட்டோம் மத்தவங்க கிட்ட அவ்வளவு சீக்கிரமா. இது நார்மலா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான். பட் அந்த கேரக்டருக்கு என்னன்னா, நீ வந்து அழணும். உன்ன நான் வந்து அழ வச்சு பார்க்கணும். நான் எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கேன் நீ அழுதது இல்ல. நீ அழுதே ஆகணும் அப்படின்ற மாரி ராமநாதன் கேரக்டர் வந்து இந்த அனு கேரக்டர் ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்புல இருக்கும். கடைசியில இந்த சீன் தான். இந்த சீன்ல வந்து என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ் லவர் திரும்பவும் நான் உன்ன ரீமேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பட் அந்த இடத்துல ஒரு உடம்பு சரியில்லாம போன இடத்துல எக்ஸ் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. இப்ப இந்த எக்ஸ் லவர் என்ன பண்ணணும்? சொல்லாம கொள்ளாம வீட்ட காலி பண்ணிட்டு போயிடுறாரு. அப்படி எப்படி போவீங்க? அவங்க நல்ல உடம்பு சரியானோனே, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். இந்த மாரி உன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கிட்டாரு. நாளைக்கு இதே பிரச்சனை நம்ம கல்யாணம் பண்ணாலும் வந்துரலாம்ல. சோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசி முடிவெடுத்திருக்கணும் அந்த இடத்துல. பட் அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லாம கொள்ளாம அவங்க வீட்ட காலி பண்ணிட்டு போயிருவாங்க. சரி போயிட்டாங்களா? எங்க தான் போனாங்கன்னு பார்த்தா, இன்னொரு ஒரு பொண்ணு கேரக்டர் காயத்ரி அப்படின்னு இருக்கும். அந்த காயத்ரி அப்படிங்கிற அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க. சோ இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ராமநாதன் கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 பேருக்கும் பேசி ஒரு வழியா கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுருவாங்க.
கரெக்ட்டா அந்த கல்யாணத்த முடிச்சு வைக்கிற அந்த நேரத்துல, இந்த அனு கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குள்ள என்னலாம் நடந்துரும்னா, அவங்க மாமியார் வந்து இவங்க வீட்ல வேலைக்காரியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க தான் மாமியார் அப்படின்னு தெரிய வரும். தெரிய வந்தோனயும் அந்த அனு கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, பெட்டி பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ராமநாதன் வீட்டுக்கே போயிருவாங்க. போயிட்டு மாமியார் கிட்ட சொல்லுவாங்க, "பரவால்ல உங்க பையன் வந்து திருந்தி வாழ்ற மாரி தான் தெரியுது. சோ நான் அவரு கூடயே வந்து நான் வாழ்ந்துர்றேன்" அப்படின்னு சொன்னோனே, கடைசில வந்து மருமகள கோயில்ல சந்திச்சு அந்த மாமியார் வந்து சொல்லுவாங்க, "இந்த மாரி முட்டாள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது" அப்படின்ட்டு போயிருவாங்க. உடனே தான் ஐய்யய்யோ! நமக்கு கிடைச்ச எவ்ளோ பெரிய ஒரு வாய்ப்ப நம்ம வந்து தவற விட்டுட்டோம். நம்ம லைஃப் சேஞ்சிங் கீ அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. எத்தன பேருக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அங்க புருஷன் சரியில்ல. திருப்பியும் வந்துட்டாங்க. திருப்பி எக்ஸ் லவரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. இதுல எத்தன பேருக்கு நடக்கும்? நம்மளுக்கு வந்து இப்ப அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சு நம்ம தவற விட்டோமே. இதுக்கெல்லாம் தடையா இருக்கிறது அந்த கழுத்துல கிடக்குற அந்த தாலி தானே தடையா இருக்குது. அத கழட்டி போடு கோயில்ல அப்படின்னு கழட்டி உண்டியல்ல போட்டுருவாங்க. உண்டியல்ல போட்டு நேரா லவ்வர பார்க்க ஓடுவாங்க. அங்க போனா அங்க நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும். அந்த எக்ஸ் லவருக்கும் அந்த பொண்ணுக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு கதை அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கும்போது அடுத்த சீன் இதாதான் இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. அந்த காலத்துல வந்து என்ன சொல்றது? ஒரு சினிமான ஒரு த்ரில் இருக்கணும் இல்லையா? அந்த ட்விஸ்ட் இருக்கணும் இல்லையா? ஒரு ஒரு சீன்லயும் ஒரு ஒரு ட்விஸ்ட் இருந்தா தான் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கக்கூடிய படம் தான் வந்து அவர்கள் அப்படிங்கிற படம். கடைசில வந்துச்சு அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான் வந்து ராமநாதன் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறதே தெரியும். தலைவரோட அந்த கேரக்டரோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது அப்பதான் தெரியும் இவங்களுக்கு. நீ இவ்ளோ இத உன் மனசுல வச்சுட்டு நீ என்கிட்ட நல்லவ மாரி நடிச்சிருக்கியே. ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது நீ வந்து எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கியே. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வர வச்சு பாத்துடணும்னு நினைக்கிறேன். அழமாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் வந்துட்டு அந்த அனு கேரக்டருக்கு அவங்க புருஷன் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது அப்பதான் வந்து உண்மையிலே தெரியும். தெரிஞ்ச உடனே ஓகே. ஆனா நான் வந்து அழமாட்டேன். உங்களுடைய ஆசை என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. அப்புறமா இவருக்கு வந்து ஒரு அடி படும் நெத்தியில. அடி பட்டோனே இப்படி பிடிச்சிட்டு இருப்பாரு. அதோட வந்து க்ளோஸ். அதுக்கப்புறம் வந்து தலைவருக்கு அதுல சீன் கிடையாது. அதான் லாஸ்ட் சீன். சோ இது ஓவரால் அதுக்கப்புறம் வந்து மாமியார் அவங்க கூடயே போயிடுவாங்க. ஒரு மாரி செட்டில் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அ சோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படம். ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது என்ன சொல்றது? எனக்கு சொந்தமானது என்கிட்ட தான் இருக்கணும். நான் என்ன பண்ணாலும் சரி. எனக்கு சொந்தமானது என்கிட்ட தான் இருக்கணும். வேற யார்கிட்டயும் போக்கூடாது. வேற யாரும் வந்து அத வந்து அனுபவிச்சிடக் கூடாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதுல வந்து நம்மளுடைய தலைவர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்டின்னா, இன்னைக்கும் கூட இந்த கதையில வர நெறைய நிகழ்ச்சிகள் நெறைய பேருக்கு லைஃபோட ஒத்து போற மாரியான நிகழ்ச்சிகளா இருக்கு. எனக்கே வந்து நெறைய சீன்ஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்து கனெக்டிவா இருந்துச்சு இந்த படத்துல வர சீன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்படிலாமா கூட நடக்கும் அப்படின்லாம் யோசிச்சேன். பட் இப்போ வந்து என்னன்னா, ஓகே. இதெல்லாம் சாதாரண விஷயம்ப்பா. அப்படிங்கிற மாதிரி நெனைக்கிற மாரி என் லைஃப் வந்து என்னைய மாத்திச்சு. சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து ஆரம்பிச்சு ஒரு முடிவு வந்து வரும். சோ இது வந்து தலைவர் பண்ணது அப்படின்னா, இது நெறைய ஸ்டைல் எல்லாம் இதுல கிடையாது. ஆனா டிரெஸ் கோட் வந்து அதேதான். எப்பவும் போடுற மாரி கோட் போட்டிருப்பாரு, கண்ணாடி போட்டிருப்பாரு. தல கூட கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லா படிய வாரியிருப்பாரு. ரொம்ப பரட்டை தலலாம் இதுல கிடையாது. சோ நார்மலான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க. அவ்ளோ வந்து பெரிய கேரக்டர்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆ என்ன சொல்றது? அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு. அப்பல்லாம் அவருக்கு வந்து தமிழ் அவ்வளவா தெரியாது. ஆரம்ப காலகட்டத்துல. ஆனா, அவர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, எந்த படத்துலயுமே அவருக்கு அவர் வேற யாரும் வாய்ஸ் வந்து குடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அவரோட ஓன் வாய்ஸ் தான். "இது பைரவி வீடு தானே?" அப்படின்னு ஃபர்ஸ்ட் படத்துல கேட்பாரே. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவருக்கு ஓன் வாய்ஸ் தான். ஸ்டார்ட்டிங்ல தமிழே தெரியாமலே வந்துட்டு ஓரளவுக்கு தமிழ் மேனேஜ் பண்ணி பேசியிருக்காரு. அந்த உச்சரிப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பேசுறத விட அப்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு உச்சரிப்பா இருக்கும். ஆனாலும் கூட பாலச்சந்தர் அவர்கள் அவரையே பேச வச்சு, டப்பிங் பண்ண வச்சு, அழகா வந்து அவர வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கெல்லாம் ஒரு தலைவர் தேவைப்படுதுன்னா, அவர உருவாக்குறதுக்கு ஒரு குரு தேவைப்பட்டிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து ஏற்கனவே எழுதி வச்ச விதிகளா தான் இருக்கும். இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறப்போ அப்படிதான் நடக்கும். ஸோ நம்மளுக்கு தலைவர் கிடைச்சிட்டாரு. அது போதும். வேற என்ன சொல்றது? இவ்வளவுதான். இந்த மூவியோட ஓவரால் இது வந்து இவ்வளவுதான். அண்ட் நெக்ஸ்ட் மூவில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புவனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற ஒரு படத்துல
அந்த படத்துல தலைவருடைய கேரக்டர் எந்த சீன் உங்களுக்கு புடிச்சது? என்ன மாதிரியான அந்த சீன்ஸ் உங்க லைஃப்ல எப்படி கனெக்ட் ஆகுது? இல்ல இதுல வந்து எனக்கு இந்த மாரியான விஷயங்கள், இந்த மாரியான ஆட்கள என்னுடைய லைஃப்ல நான் வந்து சந்திச்சிருக்கேன் அப்டின்னா, நான் முக்கியமா 3 கேரக்டர்ஸ் இருக்கும் அதுல. ஸோ அந்த மாரியான கேரக்டர்ஸ் நான் லைஃப்ல வந்து சந்திச்சிருக்கேன். அந்த மாரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, காமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல நான் அத வந்து ஷேர் பண்றேன். அண்ட் நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.